ஹாய் எஸ்பிரன்ஸ், வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி. இலக்கணத்தில் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிழை திருத்தம் அப்படிங்கிற தலைப்பில் சந்தி பிழையை நீக்குதல், அப்புறம் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல். சரிங்களா, இது ரெண்டும் வந்து பார்த்து முடிச்சாச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6.3. சரிங்களா, 6.1 பார்த்தாச்சு, 6.2 பார்த்தாச்சு, 6.3 மரபு பிழைகள் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மரபு பிழைகள் பொறுத்த வரைக்கும் இதில் கான்செப்ட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அதை வந்து ஒரு தடவை 2 தடவை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சு நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து படிச்சுட்டு போனாலே போதுமானது. சரிங்களா, மேக்ஸிமம் வந்து இதில் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலது தான் வந்து தெரியாமல் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா, நான் அந்த ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிடுறேன், வரிசையாக வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் வந்து அதை வந்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி புக்லேயும் வந்து இருக்கும். சரிங்களா, புக் பேக்கில் வந்து ஒவ்வொன்று தான் கொடுத்துருப்பாங்க, அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நம்ம மொத்தமாக வந்து எடுத்து எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை பார்த்தாலே போதுமானது. சரிங்களா, இதில் பொதுவாக வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஒரு சில வேர்ட்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நான் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டது. சரிங்களா, ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்காங்க. அதே இங்கே பாருங்கள், சிங்கம் முழங்கும் அப்படிங்கிறத 2 தடவை கேட்டிருக்காங்க. குதிரை கணைக்கும் அப்படிங்கிறத 2 தடவை கேட்டிருக்காங்க. காகம் கரையும் அப்படிங்கிறத 2 தடவை கேட்டிருக்காங்க. கூகை குளரும் அப்படிங்கிறது 2 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு தடவை கேட்டிருக்காங்க. அதனால வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மார்க் வருமோ அந்த தான் வந்து நம்ம என்னது தேடி பிடிச்சி படிக்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், மார்க் வந்து நிறைய வந்து வாங்க முடியும். சரிங்களா, அதை விட்டுட்டு வந்து நம்ம சிலபஸ் வைஸ் படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து தரவாக வந்து எல்லாத்தையுமே வந்து படித்து முடிச்சிருவோம். சரிங்களா, நீங்கள் புக்கில் வந்து அங்கே இங்கேன்னு வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இலக்கணம் பின்னாடி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் தருக, பொருள் தருக, இலக்கண குறிப்பு எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க நான் வந்து என்னன்னு வந்து சொல்லிடுறேன். மரபு பிழைகளை நீக்குதல் அப்படின்னா பறவை விலங்குகளின் ஒலிகள் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் வந்து இருக்கு, இளமை பெயர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். அதுக்கப்புறம் பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறவை விலங்குகளின் வாழ்விடம், பொருட்களின் தொகுப்பு. சரிங்களா, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இது எல்லாமே வந்து இந்த தலைப்பில் வந்துடும். சரிங்களா, இது எல்லாமே வந்து இந்த தலைப்புக்குள்ளே வந்துடும். அதனால வந்து நான் வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்து ரீட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஒரு தடவை இல்லைன்னா வந்து 2 தடவை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து வலுவுச்சொல் பயிற்சி அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ இது என்னன்னு சொல்லி நான் டக்குன்னு சொல்லிடுறேன். எங்கே வந்துருச்சா? ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், சேவல். இது வந்து இங்கே பாருங்கள், சேவல் அப்படிங்கும்போது நம்ம பார்ப்போம், சேவல் கோழி இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சேவல் வந்து கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும். ஓகேங்களா, இது வந்து கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சேவல் கூவும், மயில் அகவும், வண்டு முரளும், குருவி கீச்சிடும், காகம் கரையும், வானம்பாடி பாடும். சரிங்களா, வானம்பாடி பாடும், கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். நம்ம வந்து சேவல் கோழியை வந்து என்னது மாற்றி போட்டுறக்கூடாது. சேவல் வந்து என்னது கூவும், சேவல் கூவி பொழுது விடிஞ்சாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சேவல் வந்து கூவும், கோழிங்க பாருங்க கொக்கோன்னு இருக்கா, கோழி கொக்கரிக்கும். எருது எக்காலமிடும், ஏன்னு இருக்கு பாருங்க, எருது எக்காலமிடும், இதுவும் கேட்டிருக்காங்க. கழுதை கத்தும். சரிங்களா, குதிரை தான் வந்து கணைக்கும், கழுதை கணைக்கும் போட்டுறக்கூடாது, ரைமிங்கா. சரிங்களா, கழுதை கணைக்கும் அப்படின்னு போட்டுறக்கூடாது. குதிரை வந்து கணைக்கும், கழுதை வந்து கத்தும். சரிங்களா, கழுதை கத்தும், கழுதை மாதிரி கத்தாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். புலி உருமும், சிங்கம் முழங்கும், இது கேட்டிருக்காங்க. சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், யானை பிளிரும், புறா குணுகும், நாய் குரைக்கும், பாம்பு சீரும். சரிங்களா, அந்த டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, கூகை குளரும், கிளி பேசும், தேனி ரிங்காரமிடும், ஆந்தை அலரும், குயில் கூவும், வாத்து கத்தும், குதிரை கணைக்கும். இது வந்து 2 சொல்லினா. சரிங்களா, குதிரை கணைக்கும், அணில் கீச்சிடும், குரங்கு அலப்பும், அங்க இங்கேயும் அலப்புமா குரங்கு, அதான் குரங்கு அலப்பும், ஆடு கத்தும், பூனை சீரும், எலி எலி கீச்சிடம், கரடி கத்தும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் வந்து படிக்கணும், ஒரு தடவை 2 தடவை வந்து ரீட் பண்ணால் போதும். சரிங்களா, இதை போட்டு உட்காந்து மொட்டை மனப்பாடம்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அது வந்து புரிஞ்சிடும். சரிங்களா, அடுத்து பாருங்க, தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் இளமை பெயர்கள் என்னன்னு பார்ப்போம். ஈச்ச ஓலைன்னு சொல்லுவோம், ஈச்ச ஓலை. தென்னை ஓலை, கேழ்வரகு தட்டை, கம்பன் தட்டை, மா இலை, பலா இலை, நெல் தாள்,
நெல் வரகு இதெல்லாம் வந்துட்டு தாள். சோள தட்டை, பனை ஓலை, முருங்கை கீரை, மூங்கில் இலை, வேப்ப தழை, வெங்காயத்தாள். சரிங்களா, அடுத்து பாருங்க வாழை இலை, தாழை மடல், அவரை பிஞ்சு, மா வடு, வாழை கச்சல், தென்னங்கீற்று, தென்னங்குரும்பை, பலா மூசு. சரிங்களா, பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, பலா மூசுன்னு சொல்லுவாங்க. வாழை கன்று, முருங்கை என்னது இந்த முருங்கை சரடும்பாங்க, முருங்கை சரடு, வெள்ளரி பிஞ்சு, ஆவாரங்குலை. ஓகேங்களா, இது வந்து 6th புக்கில் அந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கண்டென்ட். சரிங்களா, இந்த ஆழ அரசம், ஆலமரம் சொல்கிறோம் இல்லையா, ஆலமரம் அரசமரம், அதே மாதிரி ஆழ இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை. சரிங்களா, 6th புக்கில் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்புல், கோரைப்புல், நெல் தாள், வரகு தாள், மல்லி தழை, சப்பாத்தி கள்ளி, தாழை மடல். சரிங்களா, கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு. கமுகு அப்படிங்கிறது பாக்கு. சரிங்களா, அது வந்து என்ன சொல்லுவாங்க, கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூந்தல் கமக்குது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு என்னோட முடி இவ்வளோ நீளமாக இருக்குது, எப்படி உனக்கு இவ்வளோ முடி நீளமாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்னது, கமுக்கமாக இருந்துக்குவாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுதான் வந்து ஷார்ட்கட்டு. சரிங்களா, அடுத்து பாருங்க செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். ஓகேங்களா, என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து தொகுப்பு அப்படின்னா வந்து தொகுப்பிடம் அப்படிங்கும்போது இந்த குரூப் ஆஃப் திங்ஸ் சொல்லுவோம்ல, அதே மாதிரி. சரிங்களா, வாழை தோட்டம், வெற்றிலை தோட்டம், தேயிலை தோட்டம், கரும்பு தோட்டம், காப்பி தோட்டம், இலுப்பை தோட்டம், ஆலங்காடு, வேலங்காடு, ஆலங்காடு, வேலங்காடு, நெல் வயல், நெல் நாற்று, தென்னை, எலுமிச்சை, வேம்பு, மா, பலா, வாழை. இது எல்லாமே வந்து கன்று. சரிங்களா, தென்னங்கன்று, எலுமிச்சை கன்று, வேப்பங்கன்று, அதேமாதிரி மா கன்று, பலாக்கன்று, வாழைக்கன்று. சரிங்களா, சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். கொய்யா தோப்பு, மாந்தோப்பு, இது கேட்டிருக்காங்க. மாந்தோப்பு, முந்திரி தோப்பு, சவுக்கு தோப்பு, புளியந்தோப்பு, தென்னந்தோப்பு, சோளக்கொல்லை, கம்மங்கொல்லை. அதே மாதிரி பாருங்க பூந்தோட்டம், ரப்பர் தோட்டம். சரிங்களா, ரப்பர் தோட்டம், புகையிலை நாற்று. சரிங்களா, புகையிலை நாற்று. ஓகேங்களா, இந்த கன்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள். ஆட்டு குட்டி. சரிங்களா, ஆட்டு குட்டி, குதிரை குட்டி. குதிரை என்ன சொல்றாங்க, குட்டி தான் சொல்றாங்க, குதிரை குட்டி. பன்றி குட்டி. சரிங்களா, இளமை பெயர்கள். கழுதை குட்டி, நாய்க்குட்டி. நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் எல்லாம் தெரியும். இந்த கழுதை குட்டி, இந்த குதிரை குட்டியெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து குரங்கு குட்டி, கரடி குட்டி, கோழி குஞ்சு, குருவி குஞ்சு, எலி குஞ்சு, மான் கன்று, பசு கன்று. அடுத்து பாருங்க எருமை கன்று, யானை கன்று. இதுதான் முக்கியம். இங்க பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 தடவை கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க யானை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, குட்டி போட்டுறக்கூடாது, யானை கன்று. சரிங்களா, யானை கன்று. புலி பரல், சிங்க குருளை. சிங்க குருளையும் கேட்டிருக்காங்க, சிங்க குருளை. அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, கிளி பிள்ளை, புறா குஞ்சு, காக குஞ்சு. சரிங்களா, இதெல்லாமே வந்து 2 தடவை பார்த்துட்டீங்கனாலே போதுமானது. அடுத்து பாருங்க மக்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளவின்னு சொல்லுவாங்க, குழந்தைன்னு சொல்லுவாங்க, பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது எல்லாம்னா மக்கள், இளமை பெயர்கள். ஓகேங்களா, இளமை பெயர்கள், பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள். இது வந்து மக்கள் அப்படிங்கிறது இளமை பெயர், குளவி, குழந்தை, பிள்ளை. அடுத்து பாருங்க பறவை விலங்குகளின் வாழ்விடம். சரிங்களா, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், கோழி கூண்டு, மாட்டு தொழுவம், எலி வலை, குருவி கூடு, கோழி பண்ணை, யானை கூடம். சரிங்களா, பொருட்களின் தொகுப்பு. சரிங்களா, என்னென்ன அப்படின்னா ஆட்டு மந்தை. சரிங்களா, ஆட்டு மந்தை, பசு நிறை. சரிங்களா, ஆட்டு மந்தை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பசு நிறை வந்து ஆ அப்படின்னா பசுன்னு தானே படிச்சிருப்போம், ஒரு எழுத்து ஒரு மொழியில. ஆ அப்படின்னா பசு, பசு நிறை. அதான் ஆ நிறை அப்படின்னு கேட்டாலும் பசு நிறை தான். அடுத்து பாருங்க கள்ளிக்கற்றை, எறும்பு சாறை, மக்கள் கூட்டம், விறகு கட்டு, மாட்டு மந்தை, கற்குவியல். இதுவும் கேட்டிருக்காங்க, கற்குவியல். சாவி கொத்து, யானை கூட்டம், வீரர் படை, வைக்கோர் போர். சரிங்களா, அதாவது கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க இல்லையா, குரூப் ஆஃப் பீப்புள். இதெல்லாம் வரும். தொகுப்பு அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்கிறதுக்குரிய பேர் என்ன அப்படின்னா இதுதான், கற்குவியல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆணிரை. சரிங்களா, ஆட்டு மந்தை. அடுத்து பாருங்க விலங்குகளின் மலம். மாட்டு சாணம், குதிரை இலத்தி, ஆட்டு பிழுக்கை, யானை இலண்டம். சரிங்களா, ஆணை வந்து பாருங்க யானை லண்டம்,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குதிரை லத்தி சரிங்களா, அந்த ஈ வந்து சைலண்ட், லத்தி லண்டம். அடுத்து பாருங்க வினை மரபு சரிங்களா, வினை மரபு பாருங்க எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னு, வினை மரபுல எத்தனை கேட்டிருக்காங்க பாருங்க. சோறு உண்டான் சரிங்களா, நீங்க பக்கத்துல வந்து உண்டான் குடித்தான் கொய்தான் அந்த மாதிரி சேர்த்துக்காங்க. நான் வந்து சோறு உன் அப்படிதான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாதிரி கேட்பாங்க. சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பூ கொய் சரிங்களா, பூ கொய்தான், கொய்து வருதல், பூவை போய் பறிச்சு வர்றோம் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து கொய்து வருதல், பூ கொய்தான். முறுக்கு தின்றான், பால் பருகினான், இலை பறித்தான், சுவர் எழுப்பினான் சரிங்களா, சுவர் எழுப்பினான். அந்த இடத்துல ஏ போட்டிருக்கேன், அது வந்து தவறு சரிங்களா. சுவர் எழுப்பினான் எழுதும்போது மாற்றி எழுதும்போது சுவர் எழுப்பினான். கூடை முடை சரிங்களா, கூடை முடை. அடுத்து பாருங்க பானை வனைதான் சரிங்களா, கூடை முடைதான், பானை வனைதான். அடுத்து பாருங்க பானை வனைந்தான். அடுத்து அம்பு எய்தினான், ஆடை நெய்தான், பழம் தின்றான், நீர் குடித்தான் சரிங்களா, அந்த நீர் குடித்தான், பழம் தின்றான், முறுக்கு தின்றான், பால் பருகினான், தண்ணீர் குடித்தான், சோறு உண்டான். இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் சரிங்களா. இவ்வளோதான் இதில் வந்து இருக்குது சரிங்களா. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. 1 2 தான் வந்து இதில் வந்து தெரியாமல் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கிட்டா போதுமானது சரிங்களா. ஒரு தடவைக்கு 2 தடவை வாசித்து விட்டிங்கன்னா போதுமானது. இதுதான் வந்து மரபு பிழைகளை நீக்குதல் சரிங்களா, மரபு பிழைகளை நீக்குதல். ஓகேங்களா, இதில் இந்த டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. ஓகேங்களா, சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், முறுக்கு தின்றான், பால் பருகினான், அதே மாதிரி பழம் தின்றான், நீர் குடித்தான். அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கற்குவியல், ஆட்டு மந்தை. அடுத்து பாருங்க இதில் யானை கன்று, சிங்கக்குருளை, ஆட்டுக்குட்டி. இங்கே கற்குவியல் அது பின்னாடி வந்துடுச்சு, அதை சொல்லியாச்சு. அந்த கன்று மா பலா வாழை கன்று, மாந்தோப்பு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முக்கியம், இந்த பாக்ஸில் இருக்கிறது கேட்டிருக்காங்க சரிங்களா, அதுவும் முக்கியம். அடுத்து பாருங்க மேலே என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே பாருங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, புறா குணுகும், சிங்கம் முழங்கும், பூனை சீரும், எருது எக்காலமிடும், கோழி கொக்கரிக்கும், குதிரை வந்து கனைக்கும், அடுத்து குயில் கூவும், காகம் கரையும், வண்டு முரளும், கூகை குளரும், சேவல் கூவும் சரிங்களா. இது எல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது, அதனால் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்து என்னப்பா இருக்குது, என்ன பார்த்தோம், வலுவு சொற்களை நீக்குதல் தானே இருந்துச்சு. ஆமாம், வலுவு சொற்களை நீக்குதல் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.